அந்த தரிகட்ட போன இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு நிற்கிது. தரிகட்டு போய்கிட்டு இருக்கு இந்த நாட்டில். அப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, படித்தவர்கள் பூரா வாக்களிக்கணும். அடுத்து நடுத்தட்டு மக்கள் வாக்களிக்க வர்றதில்லை, உயர்தட்டு மக்கள் வாக்களிக்க வர்றதில்லை, பிறமொழி பேச்சாளர்கள் வாக்களிக்க வர்றதில்லை. ஆனால் அவங்களுக்கு இங்கே ஆதார் இருக்குது, ஓட்டர் ஐடி வச்சுருக்காங்க, எல்லாமே வச்சுருக்காங்க. இவங்கள்லாம் ஒரு நல்லாட்சியை தேர்ந்தெடுக்கணும். நான் உங்கள் வாயிலாக நான் கோரிக்கையாக வைக்கிறேன். இவங்கள்லாம் வராததுனால தான் இது மாதிரியான ஒரு பாமர மக்களின் வாக்கை பெற்று விலை கொடுத்து வாங்கி 500 ரூபா 1000 ரூபாயை கொடுத்து விலை கொடுத்து வாங்கி ஆட்சி ஆளக்கூடிய இந்த ஆட்சியாளர்களை ஒழிக்க முடியலை. இதுக்கு ஒழிக்கணும் அப்படின்னா மக்கள் விழிப்போட படித்தவர்கள்லாம் வாக்களிக்க வேண்டும். இந்த நாடு என்பது எத்தனையோ படையெடுப்புகள் காலத்திலிருந்து, எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து இன்னும் விழிப்போடு இன்னும் செழிப்போடு தமிழ்நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியில் பேய்கள் அரசாண்டால் பிணந்தின்னும் சாஸ்திரம் போல இவர்கள் ஆட்சி ரொம்ப தரங்கட்டு போய் மண் மலை கொள்ளை மணல்களை கொள்ளையடிக்கிறான். மலைகள், பல மலைகள் இந்த உலகம் தோன்றிய காலத்தில் தோன்றியது, மனிதகுலம் தோன்றாத காலத்திற்கு முன்பாக தோன்றிய மலைகள்லாம் இன்றைக்கி இல்லை. புண்ணுக அமீபா மைட்டோகான்ட்ரியாஸ் இருந்த காலத்தில் இருந்த மலைகள் இன்றைக்கி இல்லை. ஒரு செல் உயிர் வாழ்ந்த காலத்தில் இருந்த மலைகள் இன்றைக்கி இல்லை. ஒரு மனிதன் 6 அறிவு படித்த மனிதன் நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு நான் மலைனா வரைஞ்சி தான் காட்டணும், இப்படி தான் ஒரு மலைன்னு ஒன்று இருந்துச்சு. இந்த ரஷ்யாவில் இருக்கவனுக்குலாம் யானைன்னா என்ன தெரியாது, இந்தியாவில் கூட்டு யானையை காட்டுறான். அதே போல் நீ மலையை காட்டுறதுக்கு நான் எங்கே போகணும், சைனாக்கும் எங்கிட்டாவது அண்டை நாடுகளுக்கு போய் இதான் மலைப்பா பார்த்துக்கங்கப்பான்னு சொல்லிட்டு வரணும். ஏன்னா இங்கே மலைகளே இல்லை. தமிழ்நாட்டில் பெரும்பாரியான மலைகள் காணோம். அந்த மலையோடு தரமற்றத்துக்கான விடுவாங்கன்னு பார்த்தா தரையை கீழே 300 அடி போகிறான், தரைக்கு கீழே 300 அடி போகிறான். இதை தட்டி கேட்டால் திருமாறனை மிரட்டி காசு கேட்குறாரு, அவங்க கட்சிக்காரங்களாம் மிரட்டி காசு கேட்குறாங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு நாங்கள்லாம் தள்ளப்படுறதுனால தான் இதை கேள்வி கேட்க கூட முடியலை. இவனே ப்ரொபகண்டா பண்ணுறான், போலீஸை வச்சு மிரட்டுறான், கான்ட்ராக்டுக்காரனை வச்சு நம்மக்கிட்ட பேரம் பேசுகிறான். அப்போ இந்த மாதிரி நிலைகள்லாம் மாறணும்னா ஆட்சி மாற்றம் வேணும். இந்த ஆட்சி மாற்றம் எப்படி வரும்? இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் வலுவாக கூட்டு சேர்ந்தால் மட்டும்தான் நடக்கும். நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய கூட்டணி தான் இந்த இந்தியா கூட்டணி. அதில் மம்தா பானர்ஜி, லல்லு பிரசாத் யாதவ் மாட்டுத்தீவன ஊழல், சாராய ஊழல் கெஜ்ரிவால், இப்படி ஊழல்வாதிகளாக நிலக்கரி ஊழல் இருக்கக்கூடிய கர்நாடகா, இவங்களுக்கு பூரா சேர்ந்து தான் இந்த கூட்டணி அமைச்சிட்டு இந்த நாட்டை துண்டாட நினைக்கிறார்கள்.